சார் வணக்கம். ரவீந்திரன் சார் வணக்கம். வணக்கம் ரவீந்திரன் சார், குறிப்பாக விழுப்புரம் அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதர மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி அங்கே இங்கெல்லாம் ஓரளவு எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் பற்றுள்ள அதிமுகவினர் இருப்பாங்க. இப்போ புதுக்கோட்டையிலெல்லாம் பார்த்தா கட்சி அலுவலகத்தை பிடிக்கிறது யார் பிடிக்கணும் அப்படிங்கிறதுல சண்டைகள் அங்கெல்லாம் வர தொடங்கிருச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் எப்படி சார் இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். மாநிலம் முழுவதுமே இந்த நிலைமையில தான் இருக்கு. மாநிலம் முழுவதும் இதே நிலைமை தான். இதே நிலைமை தான். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலரை மாத்திருக்காங்க. அப்புறம் கிழக்கு மாவட்டத்தை மாத்திருக்காங்க. நிறைய மாவட்டங்கள்லாம் மாத்திருக்காங்க. பூவாட்களை போட்டுருக்காங்க. சரி. கடலூர் எங்கெங்கன்னா தலைமை அலுவலகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இது போன்ற பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. ஓகே. ஆனால் இது புதிதல்ல. அதிமுகவை பொறுத்த மட்டும் இது புதிதல்ல. காரணம் என்னன்னா 72ஆம் ஆண்டு கட்சி உருவாக்கப்பட்டது முதல் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, அதே ஆண்டு கோவையிலே ஏற்பட்ட இடைத்தேர்தல்ல அனகநாயகர்கள் வெற்றி, அதோடு சட்டமன்றத்தில் படிப்படிப்படியா வெற்றி பெற்றவர். 87ஆம் ஆண்டு வரை 1087 வரை எந்த பிரச்சனையும் இல்லை. நாஞ்சில் பகவான் வெளியில போனாரு, ஒரு சிலர் போனாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பாக ஆட்சி செஞ்சார் மக்களுடைய துணையோட. 24/12/1987ஆம் ஆண்டு அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்றார். சரி. அப்போ பிரிஞ்சது. அப்ப ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் மிகப்பெரிய யுக்தியை கையாண்டு ஜானகி அவர்களை கொண்டு வந்து 98 எம்எல்ஏக்களோட ஒரு குழுவை உருவாக்கினார். அம்மையார் ஜெயலலிதா தலைமையில மரியாதைக்குரிய பண்ருட்டியார் அவர்கள், திருநாவுக்கரசர் அவர்கள், KKS ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு குழுவை உருவாக்குனாங்க. அப்பவும் சின்னமே முடக்கப்பட்டது. சின்னம் முடக்கப்பட்டு இடைத்தேர்தல் 89 இடைத்தேர்தல் திமுக வெற்றி பெற்றது. அப்ப ஜானகியோட 2 இடங்கள்லயும் ஜெயலலிதா அவர்கள் 27 இடங்கள்லயும் ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு எதிர்காலத்தில் அதிமுகவினுடைய நிலையை கருத்தில் கொண்டு ஜானகி அவர்கள், அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா கிட்ட கட்சி ஒப்படைச்சாங்க. ஆனால் ஜானகி அம்மையாரிடம் இருந்து கட்சியை காப்பாற்றுவதற்கு வழிநடத்திய ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் நிரந்தரமாக விலகிவிட்டார். அதுக்கு பிறகு கட்சி சிறப்பா போயிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு 2019 ஒரு பிரச்சனை. அம்மையார் இறந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் 23 இடத்துல சட்டமன்றத்தில் இருந்தோம். 19 எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரன் போறாங்க. அவங்கள்ட்ட ஜக்கைன்னு ஒருத்தர் வந்தோம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அப்போதைய கொறடா மூலம் பரிந்துரை செய்யப்பட்டு சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். 18 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ காலியாக இருந்த 4 இடங்கள் சேர்த்து 20 இடங்கள் தேர்ந்தெடுத்தது. அப்ப அதிமுகவில் இருந்தவர்கள் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதுல 12 இடங்கள்ல அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தார்கள். ஆக அதிமுகவில பிளவு என்பது புதிதானதல்ல. ஆனால் அன்று இருந்த சூழல் வேறு, இப்ப இருக்கக்கூடிய சூழல் வேறு. அன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரே அதிமுகவுக்கு மாற்று திமுக என்று இருந்த நிலை மாறி தற்போது இருவரும் யார் வெற்றி பெறுவார் என்கிற நிலையில மூன்றாவதாக தாவேகா ஒரு மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மை பெற்று ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால் அதிமுகவில் இருந்த தலைவர்கள் எல்லாம் வெளியேறி இருக்கிறார்கள், வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சமூக அடிப்படையிலே பார்த்தால் அதிமுகவில் வலிமை சேர்க்கக்கூடிய பகுதிகளே மேற்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலம், மேற்கு பகுதியில் கொங்கு மண்டலம், அதுபோல வடக்கிலே மிகப்பெரிய சக்தி, தெற்கிலே ஒரு சில சமூகங்கள் அதிமுகவுக்கு பெரிய பெரிய வலிமையாக இருந்தது. ஆனால் அந்த சமூகங்களை தன்வசம் வைத்திருந்த தலைவர்கள் வெளியிலே போன பிறகு அதிமுக முழுமையாக வலிமை இழந்து விட்டது. அப்போ தேர்தலுக்கு முன்னதாகவே கூட்டணி வந்த பொழுது எடப்பாடியார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டும் இவர்களிடத்தில் இருக்கிறது. கூட்டணியை சரியாக அமைக்கவில்லை, கூட்டணியில் இருந்தவர்களால் வெளியேற்றிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆக தற்பொழுது தேர்தல் முடிந்த பிறகு, தேர்தலுடைய முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒருவரை முதல்வராக அமர்த்தி ஆட்சி அமைப்போம் என்ற நிலையிலே தான் பிரச்சனை உருவானது. அப்போ யாருக்கு எதிராக அதிமுக துவக்கப்பட்டது,
யாருக்கு எதிராக அதிமுக வளர்க்கப்பட்டது, யாரை எதிர்த்து போராடினோம், யாரை எதிர்த்து நாம் செயல்பட்டோம் என்கிற மாற்றாக யாரோடு சேரக்கூடாது அவர்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்கிற நிலை வருகிற பொழுது கட்சியில எதிர்ப்பு உருவாகிறது. மீண்டும் சட்டமன்றத்துல ஒரு பக்கம் போராட்டம், அப்புறம் சட்ட போராட்டம், இங்க இருந்து உச்ச நீதிமன்றம் போவாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அது ஒரு திட்ட விளையாட்டுகள் செய்யும். ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது தான் உண்மை. ரவீந்திரன் சார் வணக்கம். ரவீந்திரன் சார், மீண்டும் ஒரு சட்ட சிக்கலுக்குள் தங்களை வலிந்து அதிமுக திணித்துக் கொள்ள தயாராகிவிட்டதா சார்? ஆமா, அதாவது சார் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்தியாவுல தேசிய அளவுல தேவகவுடா அரசு அமைச்சர் மைனாரிட்டி கவர்மெண்ட், சந்திரசேகர் உட்கார்ந்து இருந்தார் மைனாரிட்டி கவர்மெண்ட், பிபி சிங் இருந்தார் மைனாரிட்டி கவர்மெண்ட். இப்படி அதாவது பெரும்பான்மை இல்லாத ஆட்சிகளா இருந்திருக்கு. ஏன் இந்திய கலைஞர் அவர்களே பெரும்பான்மை இல்லாத ஆட்சி சார். அதாவது ஒரு அதிமுக திமுக போது ஒரு மாற்றடிகிற வருகிற போது மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாரா இல்லை. சரி, அந்த தேர்தலை தவிர்ப்பதற்காக அது மட்டும் இல்ல, இப்ப திமுக இருந்து வந்திருக்கிற 11 பேரும் எவ்வளவு காலம் பயணிப்பாங்கன்னு தெரியாது. சரி, நிரந்தரமான 5 ஆண்டு கால ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே எடுத்த முடிவு. ஆனால் எடப்பாடி தலைமையில வந்து அது ஒத்துக்கல. அந்த தலைமை ஒற்றுக்கொள்ளாத போது கருத்து முரண்பாட்டின் அடிப்படையில அவர்கள் எழுத்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. சரி சரி. ஆனால் அதிமுக ஒன்றுபடுவதற்கு அவர்கள் சட்ட ரீதியாக போராட்டத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துவதற்கு ஒரு உத்தரவாதம் கிடைத்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க, விஜய் முதலமைச்சர் ஆயிருக்காரு, 5 ஆண்டு காலம் ஆட்சி ஆளக்கூடாதா? முதலமைச்சர் இருக்க கூடாதா? எப்படி ஆடுறான்னு பாப்போமே. ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் இருக்கு, என்னன்னு பாப்போமே, அதுக்கு அவகாசம் கொடுப்போமே. அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக மீண்டும் ஆட்சி முடித்து கழித்து விடக் கூடாது என்பதற்காக, மீண்டும் தவறு நிகழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி எடப்பாடி வரவில்லை என்றால் நாங்கள் ஆட்சி அறிவிப்பு இருக்காங்க. இது எடுத்துக்காட்டு நிறைய இருக்கு. கடந்த காலங்களில் இது போல கட்சிகள் பிளவுபட்டு நிறைய நடத்திருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்லை. தேர்தலிலே வெற்றி பெற்றவர்கள் 5 ஆண்டு காலம் விரைவில் செல்வதற்கு இது போன்ற ஆதரவுகளும் பிரச்சனைகளும் பிளவுகளும் ஏற்படுவது வழக்கம். சரி.